ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான், அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. அம்பாட்டுக்கு வந்தான், நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குன்னு ஒரு நாடகம் ஆடுறான். இதுல என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால இந்த முறைச்சவன் எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா 2 தட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா